ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ரெசிபி வீடியோ, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா. ஸோ எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும், அதாவது ஊற வைக்கணும். அதுக்கு பன்னீரை க்யூபாக வெட்டிட்டு அது கூட கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நாம் இதை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதுமானது. அடுத்து நாம் இதை வந்து பொரிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ஆயில் கடாயில் நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு க்யூபாக போட்டு நாம் இதை ஃபுல்லுமே டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஒரே ஒரு டிப் என்னென்னா, ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து கொஞ்சம் அளவாக ஒரு ஹாஃப் அளவுக்கு வெந்தால் போதுமானது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு வெந்தால் போதுமானது. இப்போது கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் நான் சோம்பு, கிராம்பு, பட்டை, அப்புறம் இந்த பிரியாணி இலை, பேசிக்கலி எல்லா நம்ம மசாலாவுக்கு போடுற எல்லா இதையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல். நான் வந்து இப்போ அரைச்சி ஊற்ற போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் எனக்கு வெங்காயமாக இருந்தால் நல்லா பிடிக்கும், அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நாம் வந்து ஒரு 2 இது வெங்காயம் இருந்தால் கரெக்டாக இருக்கும், பெரிய வெங்காயம். ஸோ பேலன்ஸை நான் அரைச்சி ப்யூரி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணுறேன். நீங்கள் ஒட்டுக்க எல்லாத்தையும் ப்யூரியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வெட்டியும் போடலாம். ஆனால் இது இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய கிரேவி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அதாவது நான் 2 ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன். காஷ்மீரி தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ காஷ்மீரி தூள் வந்து இது ஆப்ஷனல். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நார்மல் சில்லி பவுடரையே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் நம்ம காஷ்மீரி பவுடர் போடுறோம். இப்போ இது நல்லா இந்த பேஸ்ட் மாதிரி நல்லா இதை வந்து அந்த மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணணும். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்க போகிறோம். அடுத்தது தக்காளி, நான் பேசிக்காக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நறுக்குனது போட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ப்யூரி பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல், நீங்கள் எல்லாத்தையும் ப்யூரியாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால. இப்போ டொமேட்டோ ப்யூரியும் ஆட் பண்ணியிருக்கேன். பேசிக்கலாக இது நிறையா கிரேவி கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நல்லா கொதிக்க விடுங்க, அந்த ஸ்மெல் இல்லாத மாதிரி கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து கடைசியாக நாம் காஞ்ச மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தயக்கீரை, அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இது கடைகள்லேயும் கிடைக்கும், இல்லை நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக நாம் கரம் மசாலாவும் பன்னீர் க்யூப்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா கடைசியாக ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம். இறக்குறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி நாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கலன்னா கேஷ்யூ, அதாவது ஒரு 20 to 30 கிராம்ஸ் கேஷ்யூ எடுத்து நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கோங்க பேஸ்டாட்டம். அது போட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஒரு சிம்மில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் பிரியரில் கொதிக்க வைங்க. டெலிஷியஸான பன்னீர் கிரேவி ரெடி. இதை வந்து நான், ரொட்டி, சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே க்ரீம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெசிபி நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போது. வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன். சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.